கோயம்புத்தூர்ல இருந்து அனீஸ் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, நாங்கள் புதிதாக ஒரு தொழில் தொடங்கலாம் என்று முடிவெடுத்திருக்கிறோம். என் சகோதரி சபர் மாதம் தொடங்கிவிட்டது, இப்போது எதுவும் செய்யாதே, உனக்கு அல்லாஹ் இந்த வியாபாரத்தில் எந்த பரக்கத்தும் செய்ய மாட்டான் என்று கூறுகிறார்கள். என் சகோதரி கூறுவது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 1% கூட உண்மை கிடையாது. அதில் சஃபர் மாதத்தில் பிஸ்னஸ் தொடங்கினா அல்லாஹ் பரக்கத் செய்ய மாட்டான் அப்படின்னு அவங்களுக்கு சொன்னது யார்? அல்லாஹ் சொன்னானா? குரானில் அப்படி இருக்குதா? அல்லாஹ்வுடைய தூதர் அது மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா? குரானும் ஹதீஸும் இதுக்கு நேர் எதிராக பேசுது. மாதம் நாட்கள் எல்லாமே அல்லாஹ் படைச்சது. அதில் இது நல்ல மாதம், இது கெட்ட மாதம், இது நல்ல நாள், இது கெட்ட நாள், இது நல்ல நேரம், இது கெட்ட நேரம், இந்த பிரிக்கிற வேலையை பண்ணாத என்று தான் அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. யூதினி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் என்னை நோவினைப்படுத்துகிறான். எசுபுத்தஹர், காலத்தை திட்டுகிறான். அனத்தஹர், நானே காலம். அல்லாஹ் சொல்றான். காலத்தை திட்டுறான்னு என்ன அர்த்தம்? பீடை மாதம், இது கெட்ட மாதம், நல்ல நாள் இல்லைன்னு சொன்னா காலத்தை திட்டுறன்னு அர்த்தம். இந்த காலத்தை திட்டுனா அல்லாஹ் தன்னை நோவினைப்படுத்துவதாக எடுத்துக்கொள்கிறான். அப்ப எதையும் நல்ல கெட்ட காலம்னு பிரிக்காதீங்க. அல்லாஹ் படைச்ச எல்லாமே நல்லதுதான். ஒவ்வொருத்தருக்கும் அவர் செய்கிற செயலை பொறுத்து, அவர் அடைகிற வாழ்வின் அமைப்புகளை பொறுத்து அவருக்கு நல்லதாகவோ கெட்டதாகவோ மாறுமே தவிர, எந்த மாதமும் எந்த காலமும் எந்த நேரமும் ஒரு மனிதனுக்கு நன்மையை தீமையை கொண்டு வந்து சேர்க்கவே சேர்க்காது. காலத்துக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்பதுதான் இஸ்லாத்தின் நிலை. இன்னும் சொல்ல போனா, இந்த சஃபர் மாதம் பீடை மாதம் அப்படின்னு எதை வச்சு சொல்றாங்க? சஃபர் மாதம் பீடை என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல தான் நோய்வாய்ப்பட்டாங்க. எந்த நோய்? மரண நோய். நபிகளார் எந்த நோயில மரணிச்சாங்களோ அந்த மரணித்ததற்கான நோய் காய்ச்சல் வந்துச்சுல்ல, அந்த காய்ச்சல் எந்த மாசத்துல வந்துச்சுன்னு பார்த்தா சஃபர்ல வந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மரணத்துக்கு அடித்தளமாக இருந்த நோய் வந்த காரணத்தினால் இந்த சஃபர் மாதம் பீடைன்னு சொல்லி இப்படிதான் இதை மையமாக வைத்து தான் சஃபர் மாதத்தை அது ஒரு மற்ற சமுதாயத்தில் ஆடி மாதம் அப்படிலாம் சில மாதத்தை வச்சுருக்காங்கல்ல, அந்த மாதிரி முஸ்லீம்களிடத்தில் இந்த கருத்து எப்படி பூந்துச்சுன்னு கேட்டால், நபிகளாருடைய மரணத்திற்கு நோயை உண்டாக்கிய அந்த நோய் இந்த மாதத்தில் தான் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சுங்கிறத வச்சு தான் சொல்கிறாங்க. சரி, ஒரு வாதத்துக்கு சொன்னால் கூட ரசூல்லாவுக்கு நோய் வந்த மாதமே பீட மாதம்னா, ரசூல்லா மூத்தா போன மாதம் எவ்வளோ பீட மாதம் சொல்லுனீங்க? ரபீலுல் கொண்டாடுறீங்கள நீங்கள்? ரசூல்லா மூத்தா போன மாசத்துல அவ்வளவு ஜெகஜோதியா விழாக்கள் எடுக்கப்படுகிறது, கந்தூரி கொண்டாடப்படுகிறது, 12 நாட்களும் பள்ளிவாசல்கள் அங்கே அலங்கரிக்கப்படுகிறது. அந்த வேலையெல்லாம் தெரியலப்பா, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? மூத்தா போனது நீங்க அதை விட இதெல்லாம் தேவைக்கு தகுந்த மாதிரி வேற வேற நோக்கங்களுக்காக மூடத்தனமாக உண்டாக்கப்பட்ட விஷயங்கள்ல உள்ளது தானே தவிர இஸ்லாம் இதை சொல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனா சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போர்க்களத்துல திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. எப்போ நடந்துச்சு திருமணம்? சஃபர் மாதத்தில் தான் நடந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு மாதத்தில் இது மாதிரி பீட மாதம் நம்பிக்கிட்டு இருந்தாங்க, ஷவ்வால் மாதம். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு மாதத்தை வச்சிருக்க மாதிரி அந்த காலத்தில் ஷவ்வால் மாதம் கெட்ட மாதம்னு வச்சுருந்தாங்க, நல்ல காரியம் செய்யக்கூடாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷவ்வாலில் தான் கல்யாணம் முடிச்சாங்க. ஆயிஷா நாயகியே சொல்கிறாங்க, ஷவ்வால் மாதத்தை பீட மாதங்கிறீங்க, எனக்கு ரசூல்லா கல்யாணமே ஷவ்வாலில் தான் நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதனால இந்த மாதத்தில் கெட்டது நல்லது என்று பிரிப்பது என்பது அல்லாஹ்வுக்கு கோபத்தை தருகிற காரியம். அது மாதிரி எதையும் வைக்கல. ஒருத்தருக்கு ஒரு மாசத்துல ஒருத்தருக்கு கெட்டது நடந்துச்சுன்னா அதே மாசத்துல இன்னொருத்தருக்கு நல்லது நடந்திருக்கும். இது அந்த நேரம் ஏற்படுத்திய விளைவு அல்ல. ஃபிரௌன் கொல்லப்பட்ட நேரத்துல தான் மூசா நபி காப்பாற்றப்பட்டாங்க. இப்ப என்ன சொல்விய? இவங்களுக்கு இது நல்லதாக அவனுக்கு இது கெட்டதாக அமைஞ்சிருச்சே. ஒருத்தருக்கு வீட்டுல மௌத்துழுது பக்கத்து வீட்டுல புள்ள பிறக்குத, இவருக்கு மகிழ்ச்சியானதாக அவருக்கு துக்கமானதா மாறிடுச்சே. நேரம் தான் எல்லாத்தையும் செய்யுதுன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி செஞ்சிருக்கணுமே, அப்படியெல்லாம் செய்யலை. அதனால் அந்த நம்பிக்கை இஸ்லாமிய நம்பிக்கை அல்ல, இஸ்லாத்திற்கு எதிரான மற்ற மதத்தவர்களிடமிருந்து காப்பி எடுத்துக்கொண்ட நம்பிக்கை என்பதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தொழில் தொடர்ந்ததற்கான வாய்ப்பு வசதி இருந்துச்சுன்னா எந்த மாதம்னு பார்க்காதீங்க, வசதிகள் வந்த உடனே அந்த வேலையை நீங்கள் செஞ்சுருங்க.